ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போன 2 வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜி சிலபஸ் எந்தெந்த யூனிட் பார்த்துருக்கோம் அப்படின்னா, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7 3 யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 5க்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு, கிரியேட்டிவிட்டினா ஆக்கத்திறன். அப்போ நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் பற்றி தான் இந்த யூனிட்டில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங், டெஃபினேஷன்ஸ் அண்ட் டைப்ஸ், பொருள், வரையறைகள் மற்றும் வகைகள். நுண்ணறிவு பற்றி நுண்ணறிவுனா என்ன, அதனுடைய பொருள் என்னன்னு படிக்கணும். நுண்ணறிவு பற்றி யார் யார் என்னென்ன வரையறைகள் சொல்லியிருக்காங்க அதை படிக்கணும். இப்போ நுண்ணறிவின் வகைகள் எத்தனை இருக்குது அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அமைப்பு பற்றிய உளவியல் கோட்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேக்டர், அதாவது இரட்டை காரணி கோட்பாடு, தஸ்டன்ஸ் குரூப் ஃபேக்டர், தஸ்டனின் குழு காரணி கோட்பாடு, தார்னைக்ஸ் மல்டி ஃபேக்டர், தார்னைக்கின் பல காரணி கோட்பாடு, கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட், கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, கார்டனர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், கார்டனரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. இது எல்லாமே இந்த கோட்பாடு எத்தனை மொத்தம் 3, 4, 5 இருக்குது. இது இல்லாமல் ஒன்று விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ஃப்ரெட் பினேயின் ஒற்றை காரணி கோட்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து சிலபஸில் இல்லை. ஆனால் அதையும் படித்து வச்சுக்கோங்க, அது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது இல்லையே அப்படின்ட்டு அதை விட்டுடாதீங்க, அதையும் படிச்சுக்கோங்க. அது எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தான் அது. நுண்ணறிவியலின் தந்தை யாருங்க? ஆல்பர்ட் பினேர் தானே. அப்போ அவரை பற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அவர் என்ன கோட்பாடு சொல்லியிருக்காருன்னு படித்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் குவாஷன்ஸ், அதாவது நுண்ணறிவு குவாஷன் கண்டுபிடிக்கணும். இன்டெலிஜென்ஸ் குவாஷன் வந்து ஐக்குன்னு சொல்லுவாங்க. ஐக்கு கண்டுபிடிக்கிறது தான் அது வந்து நுண்ணறிவு ஈவு. அடுத்தது அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவினை அளவிடுதல், அதை பற்றி பார்த்துக்கோங்க. நுண்ணறிவினை அளவிடுதல் மட்டும் இல்லைங்க, நுண்ணறிவினை அளவிடும் முறைகள் என்னென்ன இருக்குது அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது கிரியேட்டிவிட்டி, இது வரைக்கும் நுண்ணறிவு முடிஞ்சிடுச்சு. அடுத்து கிரியேட்டிவிட்டி ஆக்கத்திறனில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னா, கான்செப்ட்ஸ், ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ராசஸ், ஆக்கத்திறன் பற்றிய கருத்துக்கள் என்னென்ன இருக்குது, ஆக்கத்திறனின் காரணிகள் என்னென்ன இருக்குது, ஆக்கத்திறன் செயல்முறை அல்லது படிநிலைகள், ஆக்கத்திறனின் படிநிலைகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது என்ன இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபாஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறனை வளர்ப்பதற்கான உத்திகள் என்னென்ன. இப்போ நினைவினை மேம்படுத்துவதற்கான உத்திகள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆக்கத்திறனை வளர்ப்பதற்கான உத்திகள் என்னென்ன அதுவும் படிச்சுக்கோங்க. இதோட வந்து 5th யூனிட் முடிஞ்சிருச்சு. என்னென்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. அடுத்து 6th யூனிட் போகலாம். 6th யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது. 6th யூனிட் டாபிக் என்ன அப்படின்னா, பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை. அதில் உள்ள என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பர்சனாலிட்டினா ஆளுமை, அதில் என்ன படிக்கணும் அப்படின்னா, மீனிங்ஸ், டெஃபினேஷன்ஸ், ஆளுமையின் பொருள் படிக்கணும். ஆளுமைனா என்ன, அதற்கான பொருள் என்னென்னு படிக்கணும். அதுக்கான வரையறைகள் வந்து நிறைய உளவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமையை தீர்மானித்தல். இப்போ நினைவினை தீர்மானித்தல் அது மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆளுமையை தீர்மானித்தல், ஆளுமையை தீர்மானித்தலுக்கான காரணிகள் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்து தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமை கோட்பாடுகள் அல்லது கொள்கைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆளுமை கோட்பாடுகளை தான் கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் வரும். டைப், ட்ரைட் அண்டு சைக்கோ அனாலிட்டிக், இது வந்து ஆளுமை கோட்பாடுகளில் வந்துடும். இதாவது வகைப்பாடு அணுகுமுறை, உளப்பண்புகள் அணுகுமுறை, மனோதத்துவ அணுகுமுறைன்னு வரும், இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமையை அளவிடுதல் அல்லது ஆளுமை அளவிடும் காரணிகள் என்ன அதையும் படிச்சுக்கோங்க. ஆளுமை அளவிடும் காரணிகள் தான் கீழே கொடுத்துருக்கேன். ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், அதை படிச்சுக்கணும். புறத்தேற்று மற்றும் படங்காட்சியற்ற நுண்முறைகள், இது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸ், அது மட்டும் கேட்டிருக்காங்க. அது அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்னா பொருத்தப்பாடுடைய நடத்தைகள் தான். அதில் வந்து தற்காப்பு நடத்தைகளையும் படிச்சுக்கோங்க. அது தற்காப்பு நடத்தையிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க, அதான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டினாவது இல்லை 2 கொஸ்டினாவது கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இந்த யூனிட் முடிஞ்சிச்சு. எந்த யூனிட்னா 6th யூனிட்டு முடிஞ்சிச்சு. 6th யூனிட்டு ஃபுல்லாகவே பர்சனாலிட்டி பற்றி தான் இருக்குது. அடுத்து 7th யூனிட் பார்க்கலாம். 7th யூனிட்டில் என்ன இருக்குன்னா, சோஷியலைசிங் ஏஜென்சிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட்,
குழந்தை மேம்பாட்டு சமூகவியல்பாக்கும் முகமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை படிச்சுக்கோங்க. ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷனில் என்னென்னா சமூகவியல்பாக்கும் முகமைகள். சமூகவியல்பாக்கும் முகமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஸ்கூல், பீர் குரூப்ஸ், கம்யூனிட்டி. அதாவது குடும்ப முகமைகள், அடுத்து பள்ளி முகமைகள், ஒப்பார் குழு, சமுதாயம். இதெல்லாமே ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷனில் வந்துடும். அடுத்தது என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா ரோல் ஆஃப் ப்ளே டு சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட். இது குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் விளையாட்டின் பங்கு. ரோல் ஆஃப் ப்ளே டு சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட், குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் விளையாட்டின் பங்கு. இந்த டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன டாபிக்ஸ் சப் டாபிக் இருக்குது, குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்துறது என்னென்ன வளர்ச்சி, குழந்தையோட வளர்ச்சி மேம்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி, அதாவது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அடுத்து சோஷியல் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா உடல் வளர்ச்சி மேம்பாடு, சோஷியல் டெவலப்மெண்ட்னா சமூக வளர்ச்சி மேம்பாடு, எமோஷ்னல் டெவலப்மெண்ட்னா மனவளர்ச்சி மேம்பாடு, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா அறிதிறன் வளர்ச்சி மேம்பாடு. இதை படிச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா இம்பேக்ட் ஆஃப் மீடியா ஆன் சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். குழந்தை பருவ அனுபவங்கள் மற்றும் வளர்ச்சி மேம்பாட்டில் ஊடகங்களின் தாக்கம். இதான் லாஸ்ட் டாபிக், இம்பேக்ட் ஆஃப் மீடியா ஆன் சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட். குழந்தை பருவ அனுபவங்கள் மற்றும் வளர்ச்சி மேம்பாட்டில் ஊடகத்தினுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுவும் கேட்பாங்க எக்ஸாமில். இப்போ இந்த வீடியோவில் எந்தெந்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் 5th யூனிட்டு, 6th யூனிட்டு, 7th யூனிட் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.